കണ്ടത് കരയല്ല കടലല്ലേ കണ്ടത് കടലിന്റെ മക്കളാ കടലമ്മ കരഞ്ഞല്ലേ പറ്റത് കണ്ണീരല്ലമ്മ അവളല്ലേ കണ്ടത് കരയല്ല കടലല്ലേ കണ്ടത് കടലിന്റെ മക്കളാ കടലിന്റെ കാറ്റിൽ മീനും മണ്ണക്കും നടുക്കടലിൽ കൊണ്ടാൽ ചോര കൊണ്ട് ചോര മണ്ണക്കും നാളെ കര കണ്ണുമോ അതോ ഇരയാകുമോ കടലിൻ വെള്ളത്തിൽ വരച്ചൊരു വരയാകുമോ. ஒரே ஒரு பாட்டுல உலகத்தினுடைய மொத்த அரசியலும் பேசி முடிக்கிறான். ஒரு பாட்டுல உலகத்தினுடைய மொத்த அரசியலும் பேசி முடிக்கிறான். அப்ப பேசி முடிக்கும் போது அவன் பேசுகின்ற பொருள் இருக்கு பாருங்க, அவன் பேசுகின்ற பொருள் இருக்குல்ல, அந்த பொருள் உலக அரசியலா இருக்கு. உலக அரசியலை பேசுவது கவிதையாக இருக்கிறது. கவிதை இசை வடிவத்தில் வருது. இசை சொற்களை கொட்டுவது ரேப் வடிவில் இருக்கு. அந்த ரேப் வடிவத்தில் இருக்கின்ற காரணத்தால் அது இளைஞர்களை ஈர்க்கின்றது. ஒன்றுமே தெரியாத கேரளாவில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு அந்த ஊரில் இருக்கின்ற அடுக்குகள் மட்டுமில்லாமல் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை அடுக்குகளிலும் இருக்கின்ற அழுக்குகளை அவன் இன்ட்ரோடியூஸ் பண்றான். இப்ப கேரளாவில் நீங்க பாத்தீங்கன்னா சிவகிரின்னு ஒரு ஆசிரமம் இருக்கு. அந்த சிவகிரி ஆசிரமம் இன்றைய தேதி வரையில் கேரளாவுக்குள் இருக்கின்ற எல்லா கோவில்களுக்கும் சட்டை போடாமல் வருகின்ற பழக்கத்தை தடை செய்ய வேண்டும் கேட்டுட்டு, அந்த சட்டை போடாம வரணும்னு நீ கூப்பிடுறதுக்கு காரணமே வர்ணாசிரமத்தினுடைய அடிப்படையில் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சட்டை இல்லாம வரணுன்றது. அதை எதிர்த்து சிவகிரி ஆசிரமம் இன்னைய தேதி வரைக்கும் போராடிட்டு இருக்கு. ஜாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக இந்த பையனுக்கெல்லாம் முன்னாடி ஐயன் காளி என்றவர் படையை கொண்டு நடத்தினான். பெரிய போராட்டத்தை நடத்தின ஐயன் காளின்னு போய் போட்டு பாருங்க. மிகப்பெரிய வரலாறு இருக்கு ஜாதி அமைப்புகளுக்கு எதிராக ஐயன் காளி என்ன பண்ணாரு. நாராயணகுரு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறாரு. நாராயணகுரு